வணக்கம் டெக்கீஸ். இன்னைக்கு வேற லெவலில் நியூஸ் எல்லாம் வந்து உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். இந்த சண்டேவை இன்னும் ஸ்பெஷலாகிறதுக்கு நம்மளுடைய தமிழ் டெக் நியூஸ் நம்பர் 3 வேற லெவலில் இருக்க போது. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏர்டெல் அவங்களுடைய கஸ்டமர்ஸ்க்கு ஒரு சில மெயில் வந்து அமைச்சிருக்காங்க. அதாவது ஒரு சில கஸ்டமர்ஸ்க்கு மெயில் அமைச்சிருக்காங்க. என்ன அமைச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த மாதம் நீங்கள் ஏர்டெல்லுடைய 5Gயை என்ஜாய் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கீங்களா அப்படின்றது போல் கேட்டிருக்காங்க. காரணம் என்னென்னா, ஏர்டெல் அடுத்த மாதம் 5G லான்ச் பண்ணுறதா ஒரு நியூஸ் வந்து சொல்லியிருக்காங்க. பட் ஜியோவும் அந்த சைடில் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்தியாவின் முதல் 5G நாங்கள் தான் சொல்லி இவங்க போட்டி போட போகிறாங்க. எப்படியோ நமக்கு நல்லது நடந்தால் சரி தான். அண்ட் ஏர்டெல் இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க, உங்ககிட்ட ஏர்டெலுடைய சிம் இருக்குன்னா அதே சிம்மை நம்ம 5Gயாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது 5Gக்கும் அதே சிம்மை யூஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லைன்றது போலையும் கிளாரிட்டி கொடுத்துருக்காங்க. ஆனால் எல்லாத்த விட ஹைலைட் என்ன தெரியுமா, 4G விட 5G உங்களுக்கு 20லிருந்து 30 மடங்கு வேகம் அதிகமாக இருக்கும் அப்படின்றத போல் அவங்க சொல்லியிருக்காங்க. 4G ஸ்பீடு நல்லா வந்தால் ஓகே, 4G ஸ்பீடு கம்மியாகிறதுனால அப்படி சொல்லியிருப்பாங்களோ அப்படின்றது எனக்கு டவுட்டு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? 2 நாளைக்கு முன்னாடி ஆப்பிளுடைய லான்ச் இவெண்ட் இருந்தது. அண்ட் ஆப்பிள் ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு டிவியும் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ வீடியோ பார்த்தவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். இதை பற்றி டெடிக்கேட்டடாக ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஐ பட்டனில் கொடுக்குறேன், என் ஸ்கிரீன்லையும் வந்து கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் கூட இருக்கும். நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கலன்னா செக் பண்ணி பாருங்கள். நிறைய விதமான புது இம்ப்ரூவ்மெண்ட்டோடு இருக்கக்கூடிய ஒரு சில ஃபீச்சர்ஸை லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒரு சில ஆண்ட்ராய்டுன்னு சொல்லக்கூடாது, சரி ஆண்ட்ராய்ட்லேருந்து இன்ஸ்பிரேஷன் எடுத்து ஒரு சில ஃபீச்சர்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. என்ன எதுன்றதெல்லாம் வந்து பாருங்கள். அண்ட் புது ஐஃபோனும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இன்றைய பிரேக்கிங் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, RBI ஒரு மிகப்பெரிய ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். 4x ட்ரேடிங் ஆப், அதாவது நீங்கள் இப்படி போடுங்க பணம் இப்படி வந்துடும், மேலே போதா கீழே போதான்னு கெஸ் பண்ணுங்கன்ற மாதிரிலாம் நிறைய இடத்துல அட்வர்டைஸ்மெண்ட் வந்து பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய முக்கால்வாசி ஆப்புக்கு மேலே எல்லாமே வந்து அன்ரெகுலேட்டட், நாங்கள் யாருக்கும் அப்ரூவல் கொடுக்கல, அண்ட் தீஸ் ஆர் டேஞ்சரஸ், உடனடியாக யாரும் யூஸ் பண்ணாதீங்கன்றது போல் அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து படித்து பார்த்துக்கலாம். இதில் ஒரு சில முக்கியமான ஆப் அப்படின்னு சொல்லணும்னா பினமாவாக இருக்கட்டும், ஒலிம் ட்ரேடாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விதமான வெப்சைட் பற்றியும் ஆப்பை பற்றியும் சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன், இந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடியதாக இருக்கட்டும் இல்லை இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட எந்த ஒரு ஆப்பையும் இது வரைக்கும் தமிழ் டெக்லையும் சரி என்னுடைய மற்ற சேனல்ஸ்லையும் சரி நம்ம ப்ரொமோட் பண்ணதே கிடையாது. அண்ட் நம்ம சேனலில் ப்ரொமோஷன் அப்படின்றதும் இப்போ தான் ஒன்றா வந்து பண்ணிட்டு இருக்கோம். அது ஓப்பனாக வந்து பண்ணுறோம். நாங்களும் ஒரு சைடில் பேக் எண்ட்லலாம் வந்து ஓரளவுக்கு செக் பண்ணிவிட்டு கவர்மெண்ட் சைடில் எல்லாமே வந்து கிளியராக இருக்கா அப்படின்றத முடிஞ்ச அளவுக்கு செக் பண்ணிட்டு தான் சின்னதாக வந்து இப்போ இன்டெகிரேஷன் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டு இருக்கோம். ஸோ உங்ககிட்டையும் இதை சொல்லி ஆகணும் அப்படின்றதுனால தான் இப்போ வந்து சொல்கிறேன். ஸோ நம்மளுடைய கண்டென்ட்டையும் வந்து பாருங்கள். இந்த மாதிரி நம்ம ஏதாச்சும் ஒரு ப்ரொமோஷன் பண்ணாலுமே ஓகே, அது என்னன்னு ஏது அப்படின்றத அவங்களும் பார்த்துட்டு பண்ணுறாங்கன்றத நீங்களும் வந்து புரிஞ்சுக்கோங்க. உங்கள் சைட்லையும் யார் ப்ரொமோஷன் எந்த விதத்தில் பண்ணாலுமே சரி நீங்களும் ஒரு ரிசர்ச் பண்ணுறது இன்னுமே ஒரு நல்ல விஷயம். இது என்னுடைய தாழ்மையான சஜஷன். ஏன்னா நம்ம எவ்வளோ சொன்னாலுமே மற்றவங்க பண்ணுறவங்க பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ நீங்கள் அங்கேயும் போய் ஏமாறக்கூடாதுன்றதுனால தான் இதை ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். USB 4 இப்போ அஃபிஷியலி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 2.0 USB 4 2.0. இதோட ஸ்பீட் என்னவா இருக்கும் தெரியுமா? 80 Gbps இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. 80 Gbps இது USB ஸ்டாண்டர்ட் நல்லா தான் இருக்குது. பட் இதை யூஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்டன்ஸில் இருக்கிறதுல வந்து இந்த அடுத்தபடியான மாறுதல் வந்து இந்த டைப் சியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாசிவ் டைப் சியும் அண்ட் USB 4ல் வந்து ஆக்டிவ் கேபிளும் வந்து இருந்ததுன்னா இதை வந்து இன்னும் சப்போர்ட் ஆக ஆரம்பிச்சிடும் அப்படின்றது போல் சொல்கிறாங்க. மேபி ஃபியூச்சரில் போக போக இதெல்லாம் வந்து நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். இது ஆட்டோ நியூஸில் வைக்கிறதா டெக் நியூஸில் வைக்கிறதா எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் இங்கே வந்து நான் சொல்கிறேன். ஸோ ரீசெண்டாக ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. அந்த சர்வேல என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த கார் பிராண்டை ரொம்பவே நம்புறீங்க, எந்த கார் பிராண்ட் பயங்கரமான குவாலிட்டி கொடுக்குறீங்கன்னு நம்புறீங்கன்னு சொல்கிறது கேட்டிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா மற்றதெல்லாம் விட்டுருங்க. 3வது இடத்துல மட்டும் யார் இருக்காங்கன்னு அப்படியே ஜஸ்ட் பாருங்கள், ஆப்பிள் இருக்காங்க. ஸோ இன்னும் கார் பண்ணுறாங்கன்றத அஃபிஷியலாக அவங்க சொல்லலை, பண்ணல, மக்கள் பார்க்கல. பட் அப்படி இருந்தாலுமே பிராண்ட் வைஸில் நாங்கள் வந்து ஆப்பில் நம்புவோம் அப்படின்றது போல் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 26% வந்து ஓட் பண்ணியிருக்காங்க. 24% என்ன சொல்லியிருக்காங்க, இவங்க குவாலிட்டியாக காரை கொடுப்பாங்கன்றதையும் சொல்லியிருக்காங்க. இன்னும் கண்ணிலேயே பார்க்காம ஒரு இருக்கக்கூடிய ஒரு காருக்கு இவ்வளோ நம்பிக்கை, ஆப்பிளுடைய பிராண்ட் வேல்யூன்றது இதுலேயே எவ்வளோ இருக்குன்னு தெரியுது. சீக்கிரமாக ரெடி ஆகிக்கோங்க. நீங்கள் ஒரு ஸ்மார்ட் ஃபோன், டிவிஸ், உங்கள் வீட்டுக்கு எந்த ஒரு கேஜெட்லேருந்து எந்த பொருள் வாங்குறதா இருந்தாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. இந்த மாத கடைசியில் அமேசானுடைய கிரேட் இந்தியன் ஃபெஸ்டிவல் சேலாக இருக்கட்டும் இல்லை ஃப்ளிப்கார்ட்டுடைய பிக் பில்லியன் டே சேலாக இருக்கட்டும், ரெண்டுமே வந்து வரப்போகுது. நிறைய விதமான ஆஃபர்ஸ் இந்த வாட்டி வந்து கொண்டு வர போகிறதா சொல்கிறாங்க. அண்ட் ஸ்பெஷலி ஸ்மார்ட் ஃபோன்ஸில் ஏகப்பட்ட ஆஃபர்ஸ் வரப்போகுது. ஸோ கெட் ரெடி. நம்ம சைட்லேருந்து முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக வீடியோ கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறேன். அந்த மாதிரி சமயத்தில் நல்ல ப்ரைஸிங்கில் தட்டுறோம், தூக்குறோம்.
வாட்ஸ்அப்பில் நம்ம இது வரைக்கும் பண்ணிட்டு இருந்த அதே விஷயத்தை இப்போ வாட்ஸ்அப்பே நமக்கு கொண்டு வராங்க. அதாவது நீங்கள் உங்களுக்கே மெசேஜ் அனுப்பிச்சிக்கலாம் வாட்ஸ்அப்பில். அதாவது இது எதுக்குன்னா நார்மலாக வந்து நம்ம ரிமைண்ட் பண்ணுறதுக்கு, சின்ன சின்ன விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு, பாஸ்வேர்ட்லேருந்து மற்ற விஷயங்கள்லாம் வந்து வச்சுக்கிறது அனுப்புவோம். பாஸ்வேர்டு வைக்காதீங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ அப்படி அனுப்புறதுனால இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்பே நீங்கள் ஏதாச்சும் உங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிக்கணும்னா நீங்கள் உங்களுக்கு கூட அனுப்பிச்சிக்கலாம். யுவர் செல்ஃப் மெசேஜ் அப்படின்றது போல் வந்து, அதாவது சென்ட் யுவர் செல்ஃப் மெசேஜ் அப்படின்றது போல் இந்த ஃபீச்சர்ஸ் வந்து கொண்டு வர போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ரீசெண்டாக DxO மார்க் ஸ்கோரில் Xiaomi 12s Ultra இந்த கேமராவை கம்பேர் பண்ணும்போது நமக்கு ஏற்கனவே வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் கேமரா நம்ம எல்லாருமே சொல்லிட்டு இருந்த iPhone 13 Pro Maxை விட பெட்டராக இருக்குது கேமரா அப்படின்றத போல் சொல்லியிருக்காங்க. ஸ்கோரும் அதை விட அதிகமாக வந்திருக்கிறதா சொல்கிறாங்க. இன்ட்ரெஸ்டிங். பட் எப்படி இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறது கிடையாது. அப்புறம் என்ன? குயின் எலிசபெத் இப்போ ரீசெண்டாக இறந்தாங்க இல்லையா? இப்போ இவங்களுடைய புகைப்படத்தை வச்சு NFTயை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் லிமிடெட் கலெக்ஷன்ஸ் தான் அப்படின்றது போல் வந்து ஆன்லைனில் நிறைய வந்து போயிட்டுருக்கு. ஆல்ரெடி நான் NFTயை பற்றி ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். இது யாருக்குமே உபயோகம் இல்லாத ஒரு பொருள் என்ன கேட்டால் இன்றைக்கி வரைக்கும். ஸோ நீங்கள் இன்னும் NFTனா என்னன்னு தெரியல, அதை பற்றி இன்னும் முழுசாக புரியல, ஏமாறாமல் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். எதுன்னு கிடையாது, யார் வேணாலும் செக் பண்ணி பாருங்கள். பட் உண்மையான இன்ஃபர்மேஷன் எங்கே இருக்கோ அதை முழுசாக தெரிஞ்சுக்கோங்க தயவு செஞ்சு. இன்றைய ஆட்டோ நியூஸில் ஏகப்பட்ட நியூஸ் இருக்குது. முதல் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மஹேந்திரா அவங்களுடைய XUV 400e வெஹிக்கிள் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குன்றது போலலாம் காமிச்சிருக்காங்க. பார்க்குறதுக்கு வந்து செம்மையாக இருக்குது. அண்ட் இதோடைய ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 456 கிலோமீட்டர் ஒரு சார்ஜில் வருன்றது போல் சொல்கிறாங்க. அடுத்த வருஷம் ஜனவரி 2023 இந்த வண்டி வந்து அஃபிஷியலி வந்து ரோல் அவுட் ஆகிடும், சேல்ஸுக்கு வந்துருன்றது போல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னொரு 5 மாதம் தான். பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. காம்படிஷன் ப்ரைஸிங்கும் நல்லா வச்சாங்கன்னா வேறு லெவல். அதே போல் பைட் இந்தியா BYD அப்படின்னு சொல்லக்கூடிய கம்பெனி ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒரு சில வெஹிக்கிள்ஸ்லாம் வந்து லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் மெயின் ஸ்ட்ரீம் இந்த கார் இந்த செக்மெண்ட்டில் வந்து வரல. பெரிய மற்ற வெஹிக்கிள்ஸ்லாம் வந்து லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா EV பஸ்ஸஸ்லேருந்து மற்ற விஷயங்களில் இவங்க வந்து ஒரு சைனீஸ் பிளேயர் மேனுஃபேக்சரிங்லாம் வச்சுருக்காங்க. இப்போ இந்தியாவில் அவங்களுடைய ஃபஸ்ட்டு EV SUV வந்து லான்ச் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்களாம். அண்ட் தட் இஸ் கமிங் சூன்ன்றதை போல் சொல்கிறாங்க. ஸோ இந்த தீபாவளி சீசனில் ஏகப்பட்ட புது ப்ராடக்ட்ஸ் மார்க்கெட்டுக்கு வரப்போகுது. அதில் இதுவும் ஒன்றா இருக்குன்னு எதிர்பார்க்குறேன். ஆகஸ்ட் 2022 கார் சேலில் எந்தெந்த பிராண்ட்ஸ் எவ்வளோ இடத்த வந்து பிடிச்சிருக்காங்க, எவ்வளோ விற்றுருக்காங்கன்றது போல ஒரு டேட்டா வந்து வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் பொசிஷனில் ஆல்வேஸ் இட்ஸ் மாருதி. பட் போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது லைட்டாக வந்து குறைஞ்சிருக்கு. மந்த்லி வந்து குறைஞ்சிருக்கு. அண்ட் ஹுண்டாய் வந்து 2வது இடத்துல இருக்காங்க. டாடா 3வது இடத்துல, மஹேந்திரா 4வது இடத்துல. ப்ரவுட். ஸோ இது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். கவர்மெண்ட் சீக்கிரமாகவே அஃபிஷியலி ஒரு ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ண போகிறாங்க. ஏற்கனவே இருந்தது தான், பட் இன்னும் ஸ்ட்ரிக்டான ஒரு ஆர்டர் வந்து கொடுக்க போகிறதா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. டிரைவர் சீட்டாக இருக்கட்டும், அவங்க கோ பேசஞ்சராக இருக்கட்டும், காரில் இவங்க வந்து சீட் பெல்ட்டை போடுறாங்களே தவிர பின்பக்கமாக ரியர் சீட்டில் இருக்கக்கூடியவங்க யாருமே வந்து சீட் பெல்ட்டை போடுறதில்ல. ஸோ இதுவும் இனிமேட்டு மேண்டேட்டரி வந்து பண்ணப்படும். ஏன்னா ரீசெண்டாக வந்து நிறைய விதமான ஆக்சிடென்ட்ஸ் நடந்துச்சு. டாடாவுடைய குரூப்ஸுடைய முன்னாள் சேர்மனான சைரஸ் மிஸ்திரி அவரும் வந்து ஆக்சிடென்ட்டில் வந்து இறந்தார். சீட் பெல்ட் வந்து போடல அப்படின்றதா ரிப்போர்ட் வந்திருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ இதன் காரணமாக பின்பக்கத்தில் அமர்றவங்களும் இருக்கக்கூடியவங்களும் கண்டிப்பாக சீட் பெல்ட்டை வந்து போடணும் அப்படின்ற ரூலை வந்து கொண்டு வரதுக்கு அதிகப்படியான சான்சஸ் இருக்கு. போன வாரமே சொல்லியிருந்தேன் ஒரு கிவ்அவே வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது அந்த வாரம் போன வாரத்துலேருந்து இப்போ வந்து 6 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3லேருந்து 4 வீடியோ வந்து போட்டிருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுடைய ஃபீட்பேக்ஸை வந்து கொடுங்க. அதில் வின் பண்ணக்கூடியவங்களுக்கு ஒரு கிஃப்ட் தரேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? நான் ரேண்டமாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போது 2 நாள் முன்னாடி போட்ட ஷாமியுடைய லேப்டாப் வீடியோ வந்து போட்டிருந்தேன். அதிலிருந்து ஒரு ரேண்டம் கமெண்ட் வந்து பிக் பண்ணியிருக்கேன். அந்த வின்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ணன் ராமநாதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான். வீடியோ குவாலிட்டி அண்ட் எடிட்டிங் சூப்பர் அப்படின்றத போல போட்டிருக்காரு. பட் ரேண்டமாக இவர் தான் வந்து வின் பண்ணியிருக்காரு. இந்த வாரமும் ஒரு கிவ்அவே வந்து இருக்கு. ஸோ நான் இந்த வாரம் போடக்கூடிய எந்த வீடியோவில் இருந்தாலும் இந்த பிரைம் நியூஸில், அதாவது இந்த டெக் நியூஸில் இருந்து, திரும்ப பிரைம் தான் வருது. ஸோ இந்த டெக் நியூஸில் இருந்து இந்த வாரம் போடக்கூடிய மெயின் வீடியோஸ், நீங்கள் ஷார்ட்ஸ்லாம் கமெண்ட் பண்ண வேண்டாம், மெயின் வீடியோஸில் இருந்து உங்களுக்கு எந்த வீடியோ பிடிச்சிருக்கோ அதில் போங்க. என்ன பிடிச்சிருக்கு, ஏது பிடிச்சிருக்குன்னு ஜென்ரலாக வந்து பாருங்கள். எனக்கு என்னென்னா நாங்கள் போடுற எஃபர்ட்டை நீங்கள் வந்து பார்க்கணும், அவ்வளோதான். நீங்கள் பாருங்கள், ரேண்டமாக வந்து எல்லா வீடியோலையும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கக்கூடிய விஷயத்தை. இந்த மாதிரி ரேண்டம் கமெண்ட் பிக்கர்லேருந்து வின்னரை செலக்ட் பண்ணி அடுத்த வாரம் அந்த கிவ்அவே வின்னர் யார், என்ன ப்ரைஸ் வின் பண்ணிருக்கீங்கன்னு சொல்கிறேன். அண்ட் இந்த பர்டிகுலர் நபருக்கு நான் கொடுக்கக்கூடிய கிஃப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா Amazon கிஃப்ட் வவுச்சர் தான் அது இப்போதைக்கு வந்து தரேன். பட் நெக்ஸ்ட் மந்த், அதாவது நெக்ஸ்ட் வீக்கில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான கிஃப்ட் தரதுக்கு ட்ரை பண்ணுறேன். அடுத்ததாக நம்மளுடைய ஆஸ்க் டிடி Q&A செக்ஷனுக்கு வந்து போயிடலாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கொஷின்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் கொஸ்டின் யார் கேட்டிருக்காங்கன்னா மிஸ்டர் அக்ரம் கேட்டிருக்காரு. iPhone 6s Plus வந்து சூப்பர் ஃபோனாக இருக்குது ப்ரோ, அதை பற்றி வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள்லாம் நன்றி, ரொம்ப நன்றி, ரொம்ப ஸ்வீட்டாக வந்து பேசியிருக்கீங்க, நிறைய வந்து ஃபீட்பேக்ஸ் கொடுத்துருக்கீங்க, நன்றி. பட் நான் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னா, ரொம்ப பழைய ஐஃபோன்ஸை தயவு செஞ்சு வாங்காதீங்க. ரொம்ப கம்மியான ப்ரைஸிங்கில் கிடைச்சா கூட வாங்காதீங்க. ஏன்னா இப்போ இந்த ஆஃபர்லாம் வருது பார்த்தீங்களா, கிரேட் இந்தியன் ஃபெஸ்டிவல் சேல், பிக் பில்லியன் டேல் எல்லாமே நமக்கு நல்ல இப்போ ரீசெண்டாக அந்த மாடலே வந்து
ரொம்ப கம்மியாக கிடைக்கும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பழைய மாடல். அவ்வளோ பழைய மாடல் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட்வேர் அப்டேட்டும் வராது அண்ட் யூஸ் பண்ணும்போது நிறைய பக்கும் இருக்கும், ஃபோன்லேயும் பிரச்சனையும் இருக்கும். இது என்னுடைய கருத்து. அடுத்ததா டாக்டர் எம் பத்மநாபன் அட்வொகேட். டாக்டரா அட்வொகேட்டா? சரி, ரெண்டுமே இருந்தால் ரொம்ப நன்றி. ஓகே, ஸோ இவர் என்ன கேட்டிருக்காரு பார்த்தீங்கன்னா, ஆப்பிள் ஐஃபோன்ஸ் அண்ட் அதர் ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ்க்கு சாஃப்ட்வேர் அப்டேட் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள், பிகாஸ் தே யூஸ்வலி சப்போர்ட் லாங் டைம் அப்படின்றத போல் சொல்லியிருக்காங்க. பழைய டிவைஸாக இருந்தாலுமே ரொம்ப அதிகமான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் வாட் யுவர் தாட் ஆன் இம்ப்ளிமெண்டிங் த சேம் ஐடியா ஃபார் சப்போர்ட்டிங் ஆண்ட்ராய்ட் டிவைசஸ். ஸோ ஆண்ட்ராய்ட் டிவைசஸில் என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா, ஆப்பிள் மாதிரி அவங்களுடைய ஹார்ட்வேர் மேலேயும் சாஃப்ட்வேர் மேலேயும் உங்களுக்கு டோட்டல் கண்ட்ரோல் வந்து கிடையாது. இது ஒரு பெரிய விஷயம். அண்ட் ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்பிளில் 1-2 டிவைசஸ் லான்ச் பண்ணுறாங்க, அதுக்கான டீம் கரெக்டாக ஒர்க் பண்ணுறாங்க. ஆண்ட்ராய்டில் லான்ச் பண்ணி குவிக்கிறாங்க, இது ஒரு விஷயம். ப்ளஸ் ஆப்பிள் ஐஃபோனுக்கு டீம் பெருசாக இருக்குது, அதற்கான சார்ஜஸை உங்ககிட்ட ஆல்ரெடி வாங்கிடுறாங்க, வாங்கிட்டு தான் உங்களுக்கு ஃபோனை விற்கிறாங்க. ஸோ அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆளுங்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்குறது ரெடி. பட் இங்கே வந்து நம்ம ஏற்கனவே கொடுக்குற ப்ரைஸே கம்மின்றதுனால அவ்வளோ ப்ராடக்ட்ஸ்க்கும் கண்டினியூஸாக இந்த அளவுக்கு வந்து பண்ணுறதுன்றது அங்கே சாத்தியமில்லாத ஒரு விஷயம். இது வந்து இப்போதைக்கு இருக்கக்கூடிய ரியாலிட்டி இதுதான். அடுத்ததாக ஜெயா ரேவதி வந்து கேட்டிருக்காங்க, லக்கி வின்னர்னு எனக்கு மெசேஜ் பண்ணீங்க, டெலகிராமில் காண்டாக்ட் பண்ண சொன்னீங்க, இதுவரை நோ ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. கிவ்அவே வின்னரை பொறுத்த வரைக்கும் நான் கமெண்ட் செக்ஷனில் ரெஸ்பான்ஸ் பண்ணவே மாட்டேன். யாரையுமே வந்து எனக்கு டெலகிராமில் வந்து மெசேஜ் பண்ணுங்கன்னு சொல்லவே மாட்டேன், சரிங்களா? இன்றைக்கி வந்து கிவ்அவே வின்னர் கூட பார்த்தீங்கன்னா ஒரு இமெயில் அட்ரஸ் கொடுத்துருப்பேன். அந்த இமெயில் அட்ரஸ்க்கு அவர் மெயில் பண்ணார்னா என்னால் வந்து டேரெக்டாக அஃபிஷியல் மெயில் தான் அது, அந்த இதுலேருந்து நான் ரிப்ளை பண்ணுவேன். இதுதான் வந்து நீங்கள் ஏமாறாமல் இருக்கக்கூடிய வழி. பிகாஸ் கமெண்ட் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோலையுமே 4லிருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 ஃபேக் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் லோகோ மட்டும் தான் யூஸ் பண்ணுறாங்க. டெலகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள், நீங்கள் தான் வின்னர் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. இதை விட ஒரு காமெடி என்னென்னா, தமிழ் டெக் வீடியோவில் வந்து பிரசாத் டெக்னு தெலுங்கு ஃப்ரெண்ட் பிரசாத் இருக்காரு, அவரோட சேனலில் இருந்து அந்த லோகோ திருடின்னு வந்து இங்கே கமெண்ட் பண்ணுறாங்க, நீங்கள் தான் வின் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ரொம்பவே மோசமான விஷயம். ஸோ தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் தமிழ் டெக்குடைய லோகோவை மட்டும் வச்சு யாராச்சும் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாங்கன்னா வெறும் லோகோவை பார்த்து ஏமாறாதீங்க. தமிழ் டெக் அப்படின்ற நம்மளுடைய பேரோட சேர்ந்து ஒரு டிக்கும் இருக்கும், இதுதான் அஃபிஷியலான ஒரு கமெண்ட். அப்படியே வந்து நீங்கள் தான் வின்னர் அப்படின்னு சொல்லி இருந்தால் கூட இப்போ நான் எந்த கிவ்அவே கொடுத்தாலும் உங்ககிட்ட இருந்து ₹1 நான் வாங்குறது கிடையாது, உங்கள் டீட்டெயில்ஸ் எதுவுமே கேட்கறது கிடையாது. ஸோ பி கேர்ஃபுல். இந்த மாதிரி ரேண்டமாக வரக்கூடிய எந்த ஒரு ரிப்ளை கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க. அண்ட் டிடி ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நான் வைக்கக்கூடிய ரெக்வஸ்ட் என்னென்னா, நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ரேண்டமாக ஃபேக் ஐடியை பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே ஃபேக் ஐடின்னு கமெண்ட் பண்ணுங்கள், ரிப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்மளுடைய ஃபேமிலியில் புதுசாக இணைஞ்சவங்களாக இருக்கட்டும், இன்னும் இணையாதவங்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அந்த ஐடியா இல்லாமல் அந்த ஒரு நாலேஜ் இல்லாமல் கூட இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு விஷயத்தை வந்து செய்ய முடியும்னா இந்த மாதிரி ஸ்பேமர்ஸ் கிட்ட இருந்து கொஞ்சம் தப்பிக்க வைக்கிறது தான். என்னால் முடிஞ்ச வரைக்கும் பேக் எண்டில் எங்கள் டீம் வந்து டெலிட் பண்ணிட்டே இருப்பாங்க. பட் அப்படி இருந்தாலும் இவ்வளோ என்ன பேச வச்சுட்டாங்க பார்த்தீங்களா, கடுப்பாகுது த ஸ்பேமர்ஸ். ஸோ பி கேர்ஃபுல். தமிழ்லேயே இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணுறாங்க. டெலகிராமில் போனால் தமிழ்லேயே ரிப்ளை பண்ணுறாங்க, நீங்கள் அனுப்புங்க நான் அனுப்புகிறேன்லாம் அந்த மெசேஜ் பண்ணுறாங்க. யூஸ்லெஸ் ஃபெலோஸ். ஸோ பி கேர்ஃபுல். அடுத்ததாக விஸ்வநாதன் வந்து கேட்டிருக்காரு, ப்ரோ எப்போ மீட்டப் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ மீட்டப் வைக்கிறதுக்கு நானும் யோசிச்சுட்டு தான் இருந்தேன். கொரோனா, கோவிட் சுச்சுவேஷன், மாஸ்க் போடாமல் வருவாங்க, கேதரிங், இதெல்லாம் நிறைய இஷ்யூஸ் இருந்தது. என்னென்னா அது எனக்கு மட்டும் கிடையாது, மீட்டப்பில் வரக்கூடிய எல்லாருக்குமே வந்து ஹெல்த் வந்து நல்லா இருக்கணும், ஓகேங்களா? யாராச்சும் ஒருத்தரால் வந்து யாருக்குமே பாதிப்படையக்கூடாதுன்ற ஒரு விஷயத்தினால மட்டும்தான் இன்னும் வந்து பிளான் பண்ணல. பார்க்கலாம், இந்த வருஷம் எண்டுக்குள்ளே இப்போ தான் ஆல்ரெடி ரொம்ப குறைஞ்சிட்டு தான் இருக்குது. பட் இன்னும் ரொம்ப அதிகமாக குறைஞ்சதுன்னா சீக்கிரமாகவே பிளான் பண்ணலாம். பட் ஏதாச்சும் ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன் இருந்தால் கொஞ்சம் பிளான் பண்ணலாம். தமிழ் டெக்லையும் இன்னும் வந்து 4 மில்லியன் ரீச் ஆகலை. மேபி சீக்கிரமாக ரீச் பண்ணால் அதுக்கு பிளான் பண்ணலாம். இல்லை தமிழ் சேனல் அட்லீஸ்ட் ஒரு 5 லேக் சப்ஸ்கிரைபர் ரீச் ஆனால் அதில் வந்து பிளான் பண்ணலாம் டக்குன்னு. மகேஷ் கேமிங் கேட்டிருக்காரு, 30,000 ஒரு பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் பற்றி வீடியோ போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. 30,000 ஆல்ரெடி ரீசெண்டாக வந்து போட்டிருக்கோன்னு நினைக்கிறேன். மாதம்லாம் போட மாட்டாங்க, சும்மா வியூஸ்க்காகலாம் அந்த சர்ச் டேர்ம்ஸ்க்கெல்லாம் நான் போகிறதில்ல. ஒரு 3 மாதமாச்சும் வெயிட் பண்ணி ஏதாச்சும் புது ப்ராடக்ட்ஸ் வந்துச்சுன்னா மட்டும் தான் நாங்கள் வந்து போட்டுருக்கோம். ரீசெண்டாக 30 போட்டிருக்கோம், 40 போட்டிருக்கோம், 15 போட்டிருக்கோம், அதுக்கு முன்னாடி 30 போட்டிருக்கேன். ஸோ இப்போ வந்து 15 வந்து மேபி நீங்கள் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய சமயத்தில் லைவாக இருக்கும். ஸோ அதையே நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஆஃபர் டைமில் வர்றதுக்கு என்னென்ன ஆஃபர்ஸ் வரப்போகுதுன்றதை பற்றி நான் சொல்கிறேன், சரிங்களா? ஆஸ்க் டிடியில் கொஷின்ஸ் கேட்ட எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றிகள். ஸோ மீண்டும் உங்களை அடுத்த பிரைம் நியூஸில் மீண்டும் உங்களை அடுத்த டெக் நியூஸில் சந்திக்கிறேன். அடுத்த வாரம். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி.